ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, நானுக்கெலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஆனியன் வந்து ஒரு 2.5 கை ஃபுல்லாக அது கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ அதே மாதிரி ஒரு 2.5 கை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப கூட அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். தனியா பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேஷ்யூ நட் வந்து ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம போய் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. வந்து 2.5 handful நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியனை அதில் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஆனியன்னு, டொமேட்டோலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இதில் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப குட்டியாலாம் நீங்கள் சாப் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக கூட இருந்தால் ஓகே தான். அடுத்தது வந்து டொமேட்டோ வந்து ஒரு 2.5 handful நம்ம எடுக்க சொல்லியிருந்தால அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் மேஷ் ஆகிடும் டொமேட்டோ. அப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தியோட ரேஷியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேணால் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் அது வந்து கூல் ஆகிற டைமுக்குள்ளே அது ஏன்னா மிக்சியில் தானே அரைக்க போகிறோம். அது வந்து கூல் ஆகணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டைமுக்குள்ளே இந்த சப்பாத்தியை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு வாட்டர் ரேஷியோ, குவான்டிட்டி அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணேன், நான் அதில் ஆறினோன்னு கேஷ்யூ நட்ஸ் போட்டு வச்சு இப்போ அரைக்க போகிறோம். அந்த இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதே மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோன்னு நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன்ல அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வர மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி இருக்க ஸ்டேஜில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்ல அதை வந்து அதில் போட்டு நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹீட்லேயே இருக்கட்டும். மஞ்சள் எடுத்து வச்சுக்கிட்டோம்ல அந்த மஞ்சள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டோம்ல அதை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் அதுவும் நல்லா எடுத்து வச்சுருந்ததை போட்டுக்கோங்க. நல்லா ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே விட போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு 250 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக வரணும். அதனால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து எவ்வளோ வேணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக வேணும்னா நீங்கள் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சப்பாத்திக்கு பண்ணுறனால எனக்கு வந்து
கொஞ்சம் திக்காக தான் வேணும், அதனால் நான் திக்காக தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம், பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். சப்பாத்தி சாப்பிட்றது இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆயிலெலாம் மேலே அப்படியே தெரியுது பாருங்களேன், நல்லா அது வந்து நல்ல ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிருக்கு. ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதிகமாக பன்னீர் தேவைப்படுதுன்னா அதிகமாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம், சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம், பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரெஷ் க்ரீமு இல்லைனா பால் ஏடு இருக்குல்ல அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை, நான் வெறுமா இது மட்டும் தான் செய்ய போகிறேன். இந்த ஸ்டேஜில் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. இப்போ நான் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes பன்னீர் பாயில் பண்ணாலே போதும், நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பன்னீர் பாருங்கள் அழகாக இருக்குல்ல, குட்டி குட்டி க்யூப்ஸாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை வந்து மேலே அப்படியே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லிட்டு, அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் சப்பாத்தி கூட தான் இது வச்சு சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது, எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.